ஹாய் எவ்ரிவான். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா, ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸ் யூஸிங் பைத்தான் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய சாப்டர் 5ல் இருக்கக்கூடிய லாஸ்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இதோட சாப்டர் 5குள்ளது முடிஞ்சுது. அடுத்து ரிமைனிங் சாப்டர் 2, 3, 4லாம் பார்க்கலாம். இப்போது பைத்தான் விஷுவலைசேஷன் டூல்ஸ், பைத்தானில் விஷுவலைசேஷன் யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் என்னதுன்னா மேட்ப்ளாட்லிப். மேட்ப்ளாட்லிப்ன்றது என்னது? இஸ் யூஸ் டு கிரியேட் பேசிக் கிராஃப்ஸ் அண்ட் சார்ட்ஸ் இன் பைத்தான். இந்த மேட்ப்ளாட்லிப்ன்றது லைப்ரரிஸ்ன்னு நமக்கு நல்லாவே தெரியும் பைத்தானில். இது எதுக்காண்டி தான் பேசிக் கிராஃப்ஸு சார்ட்ஸ்லாம் பைத்தானில் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க, இப்போ கொடுத்துருக்கேன் பாருங்கள். இம்போர்ட் மேட்ப்ளாட்லிப் பைப்ளாட்டஸ் பிஎல்டி. அதை வந்து பிளாட் பண்ண போகிறோம். எப்படின்னு எக்ஸுக்கு ஒய்க்குன்னு 2 வேல்யூ கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு பிளாட் எக்ஸ் கமா ஒய் பிஎல்டி டைட்டில் என்னது? நம்ம லைன் கிராஃப் தான் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு லேபிள் என்னது? எக்ஸ் ஆக்சிஸ். ஒய்க்கு லேபிள் வந்து ஒய் ஆக்சிஸ். இப்போ பிளாட் எப்படின்னு சொல்லி ஷோ பண்ண போகிறேன். இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கொடுத்துருக்க எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ரெண்டுமே கரெக்டாக அக்யூரேட்டாக வந்திருக்கும் எப்படின்னு சொல்லி. 1 2 3 4 10 20 30 கொடுத்துருக்கேன் எப்படின்னு சொல்லி. இதான் வந்து அதுக்கான எக்ஸாம்பிள் மேட்ப்ளாட்லிப்புக்கு. நெக்ஸ்ட்டு சிபான்ன்றது எதுக்குன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் விஷுவலைசேஷன், புள்ளியலாக ஒரு டேட்டா எப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ ஒவ்வொரு ஹெட்டிங்கையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எழுதிட்டு இது எதுக்காண்டின்றதை எழுதிட்டு அப்புறம் ப்ரோக்ராம் எழுதி அவுட்புட் கொடுத்தீங்கன்னா ஃபுல் மார்க் வந்து விழுந்துடும். இதுக்கு ப்ரோக்ராம் எப்படின்னா இம்போர்ட் சிபானஸ் எஸ்என்எஸ், இம்போர்ட் மேட்ப்ளாட்லிப் பைப்ளாட்டஸ் பிஎல்டி. ஒவ்வொன்றுக்கும் கோடிங் கரெக்டாக எழுதிருங்க. எக்ஸுக்கு வேல்யூ ஒய்க்கு வேல்யூ. நம்ம என்ன எடுத்திருக்கோம்? எஸ்என்எஸ். சிபான்னா யூஸ் பண்ணுறதுனால எஸ்என்எஸ். ஸ்கேட்டர் பிளாட் யூஸ் பண்ணுறோம். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு ஒய். பிளாட் டைட்டில் சிபான் ஸ்கேட்டர் பிளாட் அப்படின்னு கொடுத்து பிளாட் டாட் ஷோன்னு சொல்லி கொடுத்துட்டோன்னா அவுட்புட்டில் வந்து நமக்கு வந்து சிபான் ஸ்கேட்டர் பிளாட் இந்த மாதிரி புள்ளியெல்லாம் டேட்டா வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை பொறுத்து ஃபார்ம் ஆயிரும் நம்ம கொடுத்துருக்க டேட்டா வச்சு. நெக்ஸ்ட்டு பிளாட்லின்றது எதுக்கு? இன்டராக்டிவ் அண்ட் டைனமிக் சார்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம். இதுக்கு ப்ரோக்ராமிங் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பிளாட்டி எக்ஸ்பிரஸஸ் பிஎக்ஸ். டேட்டா கொடுக்குறோம், இயர்லி எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. இதுக்கு ஃபிகர் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு பிஎக்ஸ் டாட் லைன் டேட்டா கமா எக்ஸில் இயரு ஒயில் சேல்ஸு ஃபிகர் டாட் ஷோ அப்படின்னு கொடுத்துட்டோன்னா அவுட்புட்டில் எவ்வளோ இயரில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பிளாட்லி சேல்ஸ் ஷார்ட் மூலமாக நம்ம டிஸ்கிரைப் பண்ணிடலாம். அடுத்து பொக்கே இஸ் யூஸ்ட் ஃபார் கிரியேட்டிங் இன்ட்ராக்டிவ் அண்ட் வெப் விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு எப்படி எழுதுனா ஃப்ரம் பொக்கே பிளாட்டிங் இம்போர்ட் ஃபிகர் டாட் ஷோ பி ஈக்குவல் டு ஃபிகர் டைட்டில் லைன் கிராஃப் பி லைன் 1 2 3 4 4 5 6 ஷோ டாட் பின்னு கொடுத்துட்டோன்னா அவுட்புட்டில் நம்ம என்ன இன்புட் இது கொடுத்தோமோ அது அப்படியே ஷோ ஆயிரும். 1 2 3 4 5 6 7 8 எடுத்திருக்காங்க. இந்த சைடு எடுத்துகிட்டு லைன் கிராஃப் மூலமாக ஷோ ஆயிடும். நெக்ஸ்ட்டு பேண்டாஸ் விஷுவலைசேஷன். பேண்டாஸ் ப்ரொவைட் பில்டின் பிளாட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் அங்கே யூஸ் பண்ணுறாங்க. இம்போர்ட் பேண்டாஸ் எஸ்பிடி அப்படின்னு தான் எழுதுவாங்க ஷார்ட்டாக. இம்போர்ட் மேட்ப்ளாட்லிப் பைப்ளாட்டஸ் பிஎல்டி. டேட்டா இயர்லி எவ்வளவு சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஎஃப்பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் எடுத்துக்கிறோம். டிடிஎஃப் டாட் பிஎல்டி பிளாட் எக்ஸ் ஈக்குவல் டு இயர் ஒய் ஈக்குவல் டு 6 கைண்ட் டைம் எவ்வளோன்னு சொல்லி பிஎல்டி டாட் பிளாட் டாட் ஷோன்னு கொடுத்துட்டோன்னா அவுட்புட்டில் நமக்கு அந்த கிராஃப் வந்து ஷோ ஆயிரும், இயர்லி எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் டேட்டா. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஹெல்ப்ஸ் இன் டிசிஷன் மேக்கிங். விஷுவலைசேஷன் டூல்ஸ் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், கரெக்டாக டிசிஷன் முடிவெடுக்க முடியும். இந்த பை சார்ட்டு இந்த பார் கிராஃப்லாம் வச்சு ஹிஸ்டோகிராம் மூலமாக ஐடென்டிஃபை ட்ரெண்ட்ஸ் அண்ட் பேட்டர்ன். ட்ரெண்ட்ஸ் எவ்வளவு, எது வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்கு, எது லோவாக சேல்ஸ் ஆகிருக்கு பிக்சர் மூலமாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். யூஸ் இன் டேட்டா சயின்ஸ். டேட்டா சயின்ஸில் முக்கியமானதாக இருக்குது. க்ரியேட் அட்ராக்டிவ் ரிப்போர்ட். சரியான ரிப்போர்ட் இருந்ததுன்னா நமக்கு அட்ராக்டிவாக பார்க்கறதுக்கே ஈஸியாக இருக்கும். இதெல்லாமே இதோட அட்வான்டேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் டாபிக் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.